டிசைனை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, அந்த ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ஃப்ரண்ட்ல இருந்து டேட்டாவை பேக்கெண்டுக்கு கொண்டு வரது, அதை எப்படி டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டு தந்தேன். அந்த வீடியோவில் இருக்கு. ஓகேவா, அதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல சில வேலிடேஷன்ஸ் ஆட் பண்ண போறோம். புரியுதா கைஸ்? ஓகே, என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிள் தான் சார். யா, ஓகே. ஸோ உங்களோட இது எதில் வச்சேன் அப்படின்னா, உங்க ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 11 ஓகே. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும், உள்ள எல்லாமே இருக்கா, டெம்ப்ளேட்ஸ் நம்ம போட்டதானா, இதுதான் செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன பண்ணணும் சார்? பாத்துக்கு சேஞ்ச் ஆகும், மெயின் பார்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிடி அதுக்கு என்ன பண்ணணும், சிடி ஸ்பேஸ் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். manage.py run server any 4 digit number. சாரி. ஓகே, ஸோ அப்போ மெயின் பார்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்ண கமாண்டும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடவை போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த 4 டிஜிட் வருது பார்த்தீங்களா, அதுதான் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட், PORT, போர்ட் நம்பர். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட இதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒர்க் பெஞ்சையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டேட்டா பேஸில் போய் டேட்டா வருதான்னு செக் பண்ணும்ல, ஒர்க் பெஞ்சையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது லோட் ஆகுது. ஓகே, ஸோ இது நம்ம இது கைஸ், நம்ம இது ஜனவரி ஹோட்டல் ஜனவரி ஹோட்டல். அந்த லேப்டாப் ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதான் நம்ம கடைசியாக பண்ணது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ அதே மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக எடுக்குதான்ட்டு. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டு ஒரு டேட்டா வந்து ஃபில் பண்ணி பாருங்க. சும்மா அருண் குமார் arun@gmail.com ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று ஓகே கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே போய் செக் பண்ணிக்கோங்க, இங்கே கரெக்டாக தான் வந்திருக்கு. இங்கே வந்தாலே டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னா இங்கேயே வந்திருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்திருக்கும். அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து கரெக்டாக எடுக்குது. ஸோ இந்த அளவுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா சொல்லுங்க. அதை பார்த்து பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கு அனுப்பிச்சு விடுங்க, சரிங்களா? நான் எதிர்பார்ப்பேன்ப்பா. கொஞ்சம் ஓகே, சரி சார். இப்போ அடுத்த என்ன சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த வியூஸ்ல வந்து தான் உங்க கோடு, பைத்தான் கோடு ஃபுல்லா நீங்க எழுதுவீங்க, ரைட்? ஓகே, ஸோ முதல்ல ஜாங்கோனா என்ன சார் அப்படின்னா, ஜாங்கோ இதை கொஞ்சம் தியரிட்டிக்கலாக நீங்கள் கூகுள் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, வாட் இஸ் ஜாங்கோ, ஒய் வி ஆர் யூசிங் ஜாங்கோன்ட்டு. பட் நான் கொஞ்சம் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஏன்னா நான் ஜாங்கோ பற்றி இப்போ வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஜாங்கோங்கிறது வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இதை நோட் பண்ண வேணாம், சும்மா கவனிங்க. அதை நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். ஒரு 10 பாயிண்டாவது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க, ஜாங்கோ பற்றி சொல்லுங்கள், ஏன் நீ ஜாங்கோ சூஸ் பண்ண அப்படி இப்படின்ட்டு. ஓகேவா?
ஸோ ஜாங்கோங்கிறது என்னன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, ஒரு வெப் அப்ளிகேஷன் தயாரிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படும் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, ஸோ சரி சார், அப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சார்? ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ போய் ஃப்ரண்ட் எண்ட் நீ டிசைன் பண்ற, ஓகேவா, அந்த ஃப்ரண்ட் எண்டை போய் வெறும் ஃப்ரண்ட் எண்டை மட்டும் வச்சு பண்றேன்னா இட்ஸ் ஃபைன், அது வந்து வெப் டிசைனிங் சொல்லுவாங்க. வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெப் டிசைன். ஓகேவா, அப்ப அதுல வந்து நீ ஒரு யூசர் கிட்ட வந்து டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணி லாகின் பண்றது இதெல்லாம் பண்ற அப்படின்னா அது வந்து வெப் டிசைனிங் கிடையாது, வெப் ஆப். புரியுதா கைஸ்? கூகுள் மூலியமா அந்த யூஆர்எல் மூலியமா வர்றது எல்லாமே வெப் ஆப் தான். இப்போ வேர்ல்டுலயே அதிகமா ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ் 90% வந்து வெப் டெவலப்பர்ஸ் தான். அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்பர் 1 ப்ரோக்ராமிங்கா இருக்கு. கூகுள் பண்ணி பாருங்க, புரியும். புரியுதா கைஸ்? ஏன்னா எவ்ரிதிங் முதல்ல நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹோட்டல் சாஃப்ட்வேர்க்குலாம் அந்த ஹோட்டலுக்கே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு டேட்டா பேஸ்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. புரியுதா? அப்போ வந்து அவங்க வந்து என்ன இஷ்யூனாலும் அவன் வந்து அவங்க கால் பண்ணி அவன் வந்து பார்ப்பான். ஓகேவா கைஸ், பில்லு ஜென்ரேட் ஆகல, அது ஆகல, இது ஆகலன்ட்டு. ஆனா இப்பெல்லாம் அப்படியா? எல்லாமே ஒரு யூஆர்எல் கொடுத்தனா அதை ஓப்பன் பண்ணி நீ சேவ் பண்ணி வச்சுக்க, அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணிக்கோ, அங்க போய் நீ லாகின் பண்ணி பில்லு ஜென்ரேட் பண்றது எல்லாமே எவ்ரிதிங் இட்ஸ் கூகுள்னா யூஆர்எல். ஓகேவா, கூகுள்ல தான் ஓப்பன் பண்ண கிடையாது. நீ எதுலனாலும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல எதுலனாலும் நீ ஓப்பன் பண்ணிக்கலாம். போயிட்டு அந்த யூஆர்எல் போட்டா போதும், நெட் இருந்தா போதும். புரியுதா கைஸ்? ஓகே, அப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் எண்ட், அதுக்கு தேவையான பேக் எண்ட், அந்த டேட்டா பேஸ் எல்லாம் கனெக்ட் பண்றத எங்க போய் பண்ணுவ? கரெக்ட் தானே? அதுக்காக உருவாக்கப்பட்டதா அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இதெல்லாமே அப்பல இருந்தே இருக்கு. 20-30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறக்காத கூட நான் பிறக்காத முன்னாடி இருக்கு இதெல்லாம். ஓகேவா, பட் ஆனா அப்ப வந்து இந்த ஃபெமிலியரா வேற ஏதாவது இருக்கும். பிஹெச்பிக்குலாம் லாரவல் ஃப்ரேம் ஒர்க், இந்த மேட்ரிமோனி வெப்சைட்லாம் அதுல டெவலப் பண்ணதுதான். இப்போ இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல, பட் அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான். அப்படியே அந்த ஃப்ரேம் ஒர்க் எவாலுவேஷன் ஆக இப்போ நிறைய வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்குன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதெல்லாம் இருக்கு. புரியுதா கைஸ்? இப்போ பிஹெச்பினா லாரவல், ஓகேவா, அதே மட்டும் ஜாவானா ஸ்ப்ரிங்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஓகேவா, இதே வந்து பைத்தான்னா டிஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதான் நீங்க படிக்கிறீங்க. இது இல்லாம ஃபிளாஸ்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இது இல்லாம பிரமிடுன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இது இல்லாம வந்து ஃபாஸ்ட் ஏபின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஆனா இந்த 4மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, சில பேர் கேட்பாங்க, ஃபிளாஸ்க் ஏன் படிக்கல நீ? அதுவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தானே, அதுவும் பைத்தான் சப்போர்ட் பண்ற ஃப்ரேம் ஒர்க் தானே, அதையே நீ படிக்கல? அப்ப நீ என்ன சொல்லணும்? இல்லங்க, ஃபிளாஸ்க் வந்து என்னன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், அதாவது ஒரு சிம்பிளா சிங்கிளான ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரே ஒரு பேஜ் தான், அதில் நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபிளாஸ்க் தேவைப்படும். அது சிம்பிளா ஒரு அப்ளிகேஷனுக்காக. நான் வந்து சிங்கிளா இருந்தாலும் பண்ணணும், பெரிய ஒரு ப்ராஜெக்டும் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் நான் ஜாங்கோ சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். புரியுதுல? இதுதான் கான்செப்ட். ஓகேவா, சோ அப்ப என்ன அப்படின்னா லைக் ஜாங்கோங்கிறது வந்து ஒரு பாப்புலரான ஒரு எவ்வளவு பெரிய அப்ளிகேஷனையும் ஹை லெவல் அப்ளிகேஷனை வந்து ஜாங்கோல தான் டெவலப் பண்ணுவாங்க. ஃபிளாஸ்க்ல எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஏபிலையும் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ஏபில மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ரியாக்ட் யூஸ் பண்ற அப்படின்னா ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெண்டிங்ல பெங்களூர்ல நிறைய ஃபாஸ்ட் ஏபி போய்கிட்டு இருக்கு. புரியுதா கைஸ்? எல்லாம் ஃப்ரேம் ஒர்க் சின்ன சின்னதா மாறும், அவ்வளவுதான். ஓகேவா, சோ அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து படிங்க. எல்லாம் ஒரு நாள்ல படிக்கிற கான்செப்ட் தான், சும்மா போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஜாங்கோ படிச்சாலே நீ இதுக்கப்புறம் நீ என்ன படிச்சாலும் உனக்கு புரிஞ்சிடும். புரியுதா கைஸ்? ஓகே, சோ அதனால பாத்துக்கோங்க. ஓகேவா, சோ ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகேவா, சரி சார், நீங்க ஜாங்கோக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டீங்க. அந்த ஜாங்கோ வந்து இது எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க யூஸ் பண்ற யூடியூப், ஓகே, ஏன்னா யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் அப்படின்னா ஆங்கிலோ யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பேக் அண்ட் வந்து அவங்க ஏதாவது கோடிங் நோடு இந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த ஜாங்கோல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா பைத்தான் எழுதி சாரி, ஜாங்கோ வந்து ஒன்லி சப்போர்ட்ஸ் பைத்தான். ஓகே, பைத்தான்லாம் லாஜிக் எழுதிருப்பான் ஏதாவது. ஓகேவா, அதே மட்டும் நாசா யூஸ் பண்ற வெப்சைட், இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு எல்லாமே ஜாங்கோல டெவலப் பண்ணது தான். புரியுதா கைஸ்? நீங்க கூகுள்ல போயிட்டு ஜாங்கோ பேஸ்டு எஸ் ஜாங்கோ பேஸ்டு லைவ் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது சும்மா நீங்க போட்டு பாருங்களேன். ஐ திங்க் இதுல நிறைய வரும்னு நினைக்கிறேன். இதுல போட்டு பாத்தீங்கன்னா இது சாஃப்ட்வேர் மட்டும் வருதா? ஓகே, இந்த இதில் ஏதாவது போட்டு பாருங்க. இப்போ மோஸ்ட் யூஸ்டு ஜாங்கோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வேர்ல்டு வைட் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். ஓகே கைஸ், அந்த வகையில நீங்க அந்த அளவுக்கு நம்மளால வந்து லேர்ன் பண்ண முடியாது. லேர்ன் பண்ண முடியும் மீன்ஸ் நீங்க ஃப்ரெஷர், இன்னும் ஒரு ஐடியிலே என்டர் ஆகல அப்படிங்கிறப்ப நிறைய காம்ப்ளிகேட் நிறைய இருக்கும்.
அதனால நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாட்டம் நமக்கு செட் சூட் ஆகிற மாட்டம் இருக்கிற அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்றீங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். ஓகே, எடுத்து இன்டர்வியூல கேட்டாங்கன்னா வாயை திறந்து சொல்லணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குறுக்கா மறுக்கா இப்படிதான் மாத்தி மாத்தி கேட்பாங்க இன்டர்வியூல. ஓகேவா? ஸோ அப்ப நான் வந்து பேஸ் பிகினர், அதனால ஒரு சின்ன ஸ்மால் அப்ளிகேஷன்ல இருந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். புரிஞ்சா? ஓகே, குட். ஸோ அப்ப ஜாங்கோட என்ன தெரிஞ்சிருச்சுல? சரி, இந்த ஜாங்கோ வந்து MVT ஆர்கிடெக்சர்ல ஒர்க் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, MVT ஆர்கிடெக்டர். இதை மட்டும் கொஞ்சம் நாள் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. மாடல் வியூ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்ததெல்லாம் என்ன, ஜாவா PHPலாம் MVC ஆர்கிடெக்சர்ல ஒர்க் ஆகும். மாடல் வியூ கண்ட்ரோலர். ஆனா ஜாங்கோ வந்து MVTன்னு சொல்லுவாங்க. மாடல் வியூ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க, மாடல் வியூ டெம்ப்ளேட். நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? ஓகே, சோ அப்ப மாடல் வியூ டெம்ப்ளேட்னு சொல்லிட்டீங்க. மாடல் வியூ சினா மாடல் வியூ கண்ட்ரோல்னு அர்த்தம். சரி சார், அப்படின்னா என்னன்னா மாடல் வியூ டெம்ப்ளேட்ங்கிறது எம்னா மாடல். மாடல்ங்கிறது என்னது? உன்னோட டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்குரிய இடம், அந்த டேபிள் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்றதுக்குரிய இடம். எம் மாடல் வியூ, வியூனா என்னது? அந்த டேட்டா பேஸையும் உன்னோட அந்த டிசைனையும் கனெக்ட் பண்ணி அந்த பைத்தான் கோடு எழுதுற இடம். இதுதான் வியூ. டீனா என்ன? டெம்ப்ளேட், டிசைன். உன்னோட ஃப்ரண்ட் எண்டை மட்டும் உள்ள இம்போர்ட் பண்றது. புரியுதா கைஸ்? புரியுதா இல்லையா? Tell me guys. அப்ப மாடல் வியூ டெம்ப்ளேட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல? Guys is audible. பிரியா and விஜி. Yes sir. ஓகே. சோ இத வந்து நீங்க கொஞ்சம் அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மட்டும் இது வந்து URL பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இதுல நிறைய இருக்கு, டிஃபால்ட் அட்மின், அது இது நிறைய இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் அட்வான்டேஜ் தான் அதிகம். தயவு செஞ்சு கூகுள்ல ஃப்ரீ டைம்ல ரெஃபர் பண்ணுங்க. ஒரு 10 பாயிண்டாவது நீங்க எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு கேட்டா சொல்ற மாட்டோம். இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு ஜாங்கோவா, அதாவது உன்னை கேட்பா நீ எதுக்கு நீ ஜாங்கோ சூஸ் பண்ண அப்படிங்கிறதுக்கு நீ ரீசன் சொல்லணும். புரியுதா கைஸ்? இன்டர்வியூல இப்படிதான் கேட்பாங்க. யாரும் வந்து இந்த வாட் இஸ் ஜாங்கோலாம் கேட்க மாட்டாங்க. நீ ஏன் ஜாங்கோ சூஸ் பண்ண, ஏன் வேற ஃப்ரேம்வொர்க்கே கிடையாதா, ஓகே அப்படிங்கிறத நீ எடுத்து சொல்லணும். எஸ்ஆர்எம் எவ்ரிஒன். புரியுதுல? எப்பயுமே இப்படி படிங்க. ஓகேவா? ஏன்னா அந்த வாட் இஸ்லாம் அந்த காலம், வாட் இஸ் ஜாங்கோ, வாட் இஸ் பைத்தான்லாம். ஓகேவா? எதுக்காக நீ இதை படிக்கிற அதுங்கிறத நீ ரீசன் சொல்லணும். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்போ அதைப்படி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், டேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், அது எங்கே போய் கோட் எழுதுவோம், எங்கே போய் டிசைன் பண்ணுவோம், எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ தியரி படிச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடில் கொஞ்சம் நான் மாற்றம் பண்ணுறேன். என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன், டேட்டாவை 1 by 1 நான் வாங்கியிருக்கேன், தனியாக வாங்கியிருக்கேன். ஓகேவா? இதை நீங்கள் ரெடியூஸும் பண்ணலாம், பட் அதை பார்த்துக்கலாம் பின்னாடி. இப்போ வர டேட்டால நல்லா கவனிங்க. ஓகே, வர டேட்டால இப்போ ஆல்ரெடி நான் இமெயில் ஐடி என்கிட்ட என்ன இருக்கு, தேவான் இருக்கு, அருண் இருக்கு. திரும்பவும் நான் தேவாங்கிற ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன காட்டணும் சொல்லுங்க கைஸ்? எனக்கு என்ன மெசேஜ் வரணும் சொல்லுங்க? ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடி வந்து இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? அப்படிங்கிற பட்சத்துல கோட் எப்படி மாத்துவ? அப்ப இந்த இடத்துல நீ கோட் எப்படி மாத்தணும்னா லாஜிக் எழுதணும். இஃப், ஓகேவா, இஃப் அந்த கஸ்டமர் ரெஜிஸ்டர் டேபிள் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கு. ஓகேவா? புரியுதா கைஸ்? ஸோ அந்த இது என்ன சார், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர்ல உன்னோட அந்த இமெயில் ஐடியும், அதாவது அந்த கஸ்டமர் ரெஜிஸ்டருக்குள்ள இருக்கிற இமெயில் ஐடியும் உன்கிட்ட நீ கொடுக்குற பாரு, இந்த இமெயில் ஐடியும் அங்க ஒன்னா இருக்கா? ஒன்னா இருந்துச்சுன்னா இது எக்ஸிஸ்ட் ஆயிட்டு வெளியில வந்துடும். புரியுதா கைஸ்? ஓகேவா? அதாவது எக்ஸிஸ்ட்னா என்னது, இது எக்ஸிஸ்ட் போடாமும் போடலாம், எக்ஸிஸ்டும் போடலாம். உள்ள போயிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆயிட்டு இமெயில் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற எனக்கு மெசேஜ் வரும். வந்துட்டு எனக்கு திரும்ப அந்த ரெஜிஸ்டர் பேஜ்லயே வந்து நிற்கும். புரியுதா? சரி சார், நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப அவன் வந்து ஃபோன் நம்பரும் அதே ஃபோன் நம்பர் கொடுத்தா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்ப இங்க நீ கோட மாத்து. புரியுதா கைஸ்? இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும், ஓகேவா, ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு அங்க வர ஃபோன் நம்பரும் ஒன்னா இருந்துச்சுன்னா கமானாலே அந்துக்கு சமம். புரியுதா? புரியுதா கைஸ்?
ஸோ இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு புதுசா ஒருத்தன் ரெஜிஸ்டர் பண்றான், அவன் ரெஜிஸ்டர் பண்றவன் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண இமெயில் ஐடியும் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோன் நம்பரையும் யூஸ் பண்ணி அவன் ரெஜிஸ்டர் பண்ணா அப்படின்னா அவனுக்கு லாகின் ஆகக்கூடாது, சரி ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? ஓகேவா, திஸ் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரணும். வந்துட்டு எனக்கு அதே பேஜே நிக்கணும். கரெக்டா? சரி சார், அப்ப வெறும் அவன் இமெயில் ஐடி மட்டும் வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப எலிஃப்ல போடு, அதான நீ படிச்சிருக்க. தெரியுங்களா? இஃப் கண்டிஷன் இது தெரியுதா? எதுக்கு படிச்சீங்க? எஸ்ஆர் எவ்ரிவன் டெல் மீ गाइस, டெல் மீ गाइस. சரி சார், அவன் வெறும் இமெயில் ஐடி மட்டும் வச்சு பண்ணானா என்ன பண்ணுவீங்க? அதுதான் எலிஃப் போடுறீங்க. சரி சார், அவன் ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு பண்ணானா இன்னொரு எலிஃப் போடு. நீ படிச்ச பையன் தானே, படிச்சது தானே, அப்ப போடு. அப்படிதான், தட்ஸ் ஆல். சரி சார், இப்ப அவன் புதுசா பண்றான், அதான் நீ எல்ஸ்ல போட்டு இந்த கோடை நீ இவ்வளவு தள்ளி விடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. புரியுதா கைஸ்? சோ அப்ப நியூ யூசர்னு அர்த்தம். அது எடுத்துக்கோ, கோட் எடுத்துக்கோ, இது நியூ யூசர் போல அப்படின்ட்டு. அவ்வளவுதான் லாஜிக். இப்ப தெரியுதா எதுக்கு இஃப் எல்ஸ் படிச்சீங்க அப்படின்ட்டு? அவ்வளவு தூரம் நான் சொல்லி கொடுத்தேன்ட்டு. டெல் மீ கைஸ், எஸ்ஆர் எவ்ரிவன். இதான் லாஜிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் டேட்டா ஃபுல்லா நான் வாங்கிட்டேன், அதை டீபக் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு பேர் தான் டீபக்கிங் சொல்லுவாங்க. அந்த பிரிண்ட்டுக்கு பேர் தான் டீபக்கிங். டீபக்கிங் என்ன தெரியாம முடிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேவா? இன்டர்வியூல கேட்பான். ஓகேவா? இந்த இதுலயே நீங்க இன்னொன்று இருக்கு டீபக்கிங், பட் அது வேணாம், அது உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். பட் இதுவே போதும். ஓகேவா? நான் இப்படிதான் கத்துக்கிட்டு வந்தேன் கைஸ். எனக்கு இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? சோ அதனால இதுலயே இந்த டாட் வச்சும் பண்ணலாம், பட் அது வேணாம், பின்னாடி பார்த்துக்கலாம். அதான் அப்ப இந்த டீபக்கிங்கிறது என்னன்னா, இந்த வர டேட்டாலாம் கரெக்டா வந்திருக்கா நீ வேலிடேட் பண்ற, அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா இதை நீங்க வந்து ஹோஸ்டிங் பண்றப்ப எல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. இந்த டீபக்கிங்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் எடுத்து விட்டு தான் டெஸ்டிங் டீமுக்கு அனுப்பணும் நீங்க. சரி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த கோடு உள்ள வருமா? அப்ப செக் பண்ணோம். இவன் ஆல்ரெடி இருக்கானடா, அந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பரும் இருந்தானா இது வரும், இல்ல இமெயில் ஐடி மட்டும்னா இது வரும், இல்லனா இது வரும், இல்ல எதுவுமே இல்ல புதுசா போடுறான் அப்படின்னா எல் ஸ்பாட் எடுத்து எடுக்கும். அவ்வளவுதான் லாஜிக். புரியுதா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து நான் சொல்றேன் எப்போ ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன், என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நான் கொடுத்து ஃபில் பண்றேன். இப்போ தேவா@gmail.com. ஓகே, 1237890 பாஸ்வேர்டா? சரி, ஓகே. இப்போ தேவா வந்து தேவா குமார்னு அவர் போடுறாரு. ஆனா தேவாவோட மெயில் ஐடி பாத்தீங்கன்னா அதே மெயில் ஐடியே கொடுக்குறாரு. ஓகேவா? அதே ஃபோன் நம்பர். ஓகே, பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒன்று பாஸ்வேர்டு. ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்றப்ப எனக்கு ஸ்டக் ஆகி அதே ரெஜிஸ்டர் பேஜ் நிக்குது. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? நீங்க கீழே போய் பாருங்க, ஆசிய ஒரு டெவலப்பரா போய் பாருங்க. கீழே என்ன வந்திருக்கு? திஸ் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வந்திருக்கா? டெல் மீ गाइस. புரியுதா? புரியுதா? அப்ப அதை ரெஜிஸ்டர் பண்ண விடல. ஓகேவா? சரி, அப்ப திரும்ப பண்றாரு தேவா. திரும்ப தேவா குமார் தேவா 123@gmail.com. ஆனா போன் நம்பர் அப்படியே போட்டாரு. புரியுதா? இமெயில் ஐடியை மாத்தினாலும் போன் நம்பர் அப்படியே போட்டா அப்படி. அப்ப என்ன ஆகும்? திரும்ப ரெஜிஸ்டர் ஆகல. அப்ப என்னன்னு போய் செக் பண்ணா போன் நம்பர் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருதா? அப்ப நீ எப்படி போட்டாலும் கோட் எப்படி பக்காவா காட்டி கொடுக்குதா? இதுதான்ப்பா லாஜிக். இதுக்குதான்ப்பா நீங்க பைத்தான் படிச்சீங்க. எஸ்ஆர் எவ்ரிவன் டெல் மீ गाइस, எதுக்கு பைத்தான் படிச்சீங்க? ஓகே, பைத்தான்னா என்ன? ஓகே, அது எப்படி கோட் எழுதணும், அது எப்படி ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும், அது எங்க நீ கம்பெனில ஒர்க் பண்ண போற, அதை லைவா எப்படி ஒர்க் பண்ணும் போது கூட நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலலாம் பெஸ்டா கொடுக்க முடியாது கைஸ். இதுக்கப்புறம் உங்களோட இதுல இருக்கு. புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிவன். ஓகே, சோ இதுதான் ஆழமா புரிஞ்சு படிக்கிறீங்க. ஓகேவா? இது உங்களுக்கு எப்பயுமே லைஃப் ஃபுல்லா இருக்கும் கைஸ். தயவு செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கோடு. ஓகேவா? இதையுமே நிறைய மாற்றலாம், பட் ரொம்ப வேணாம், ஹை லெவல்லாம் வேணாம். அது உங்களுக்கு குழப்பி விட்டுரும். ஓகேவா? இப்படிதான் படிக்கணும். இதுலயே என்னால் இன்னும் நிறைய மாற்ற முடியும், ஷார்ட்கட்டாக எழுத முடியும், பட் அது வேணாம். ஓகே, சூப்பர். ஸோ இதை நீங்க அழகா ஒரு இருங்க. இப்போ ஒரு டவுட்டு, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கோட பாத்துட்டீங்களா? நல்லா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சுல இப்ப? Tell me guys. Yes sir. சரி, ஓகே சார். ஒரு என்ன சார் டவுட்? நான் ஒரு காமன் பீப்புள் சார். நான் ஒரு நார்மலான உங்களோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ற ஒரு ஆளு சார். சொல்லுப்பா, என்னப்பா டவுட்? இல்ல சார், இப்போ நீங்க வந்து ரெஜிஸ்டர் போங்களேன். போயிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணுங்களேன். சரிப்பா, நீ சொல்ற மாட்டவே நான் ரன் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து தேவா. சரிப்பா, சொல்லுங்க தேவா. தேவா ராஜ்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் வந்து என்னோட பழைய இமெயில் ஐடியை நான் கொடுத்துட்டேன். புரியுதா? ஓகே, பாஸ்வேர்டு கூட நான் ஃபோன் நம்பர் கூட நான் தப்பா போட்டேன். 1 2 3 4 ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்றேன்.
ஆனா ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. இங்க எங்கேயாவது எனக்கு என்னன்றா எப்ப பார்த்தா ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க யார்ட்ட போய் கஸ்டமர் கால் பண்ணி இந்த ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணிடுவீங்க, சப்போர்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அவங்க கால் பண்ணி என்ன அப்படி இப்படி கேட்டுட்டு இருப்பீங்க. கரெக்டா? அப்ப ஒரு டெவலப்பர் சைட்ல இருந்து அவங்க என்ன பார்ப்பாங்க, அவன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியே பண்ணிட்டு இருக்கான் பாட்டு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா கைஸ்? இதான கரெக்ட்? எஸ் ஆர் நோ? ஆனா ஒரு ஒரு யூசருக்கு இது தெரியணுமா தெரியக்கூடாதா? டெல் மீ கைஸ். டெவலப்பருக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கரெக்டா? ஓகே, குழாய் வாசல்ல ஏதாவது இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? கோயில் வாசல்ல வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த மாட்டோம். டெவலப்பருக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கஸ்டமருக்கு அது தெரியணும். அப்ப இந்த இடத்துல நீ ஒரு எரர் மெசேஜ் மட்டும் ஒரு பாப்அப் மட்டும் ஏதாவது நீ ஷோ பண்ணி this you registered already இல்லனா this email has already taken இல்லனா this email ID வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கற மெசேஜ் நீ சொல்லணும். அதை எப்படி சொல்லுவ? அப்ப அந்த பேக் எண்ட்ல இருந்து ஒரு மெசேஜை வாங்கி ஃப்ரண்ட் எண்டுக்கு சொல்லணும். அப்படின்னா அதுக்காக நீ யூஸ் பண்ற கான்செப்ட் தான் இந்த ஒரு கான்செப்ட். இந்த ஒரு லைப்ரரி நீ ஆட் பண்ணணும். from நல்லா கவனிங்க, from space from Django dot from space Django dot URLs import messages இது கரெக்டா? from dot Django dot URLs import இது தப்புன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க, from Django dot contrib contrib தான் வரும் நினைக்கிறேன். contrib இது கரெக்டா? contribங்கிறது ஒரே நிமிஷம். Django dot contrib space import messages. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஹெடர் ஃபைல் டவுட்டா இருக்கு. ஓகே, இந்த ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணனும். எதுக்கு இந்த ஹெடர் ஃபைல்னா பேக் எண்ட்ல வர ஒரு மெசேஜை ஃப்ரண்ட் எண்டுக்கு URL மூலமா ஆட்டோமேட்டிக்காவே அதை ஃபார்வர்ட் பண்ணும். ஓகேவா? எப்படி சார் அப்படின்னா இந்த இடத்துல messages டாட் எரர் அந்த இடத்துல நீ என்ன சொல்லலாம், இப்படி ரெக்வஸ்ட் போட்டு இந்த this email ID and phone number has already exist அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டாக்ஸ்னு போடணும். எக்ஸ்ட்ரா டாக்ஸ்னு போட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்க. இது வந்து எரர்னு வேணா, இமெயில் அப்படின்னு வேணாம். என்ன கைஸ் போடலாம்? ஆல்ரெடி அப்படின்னு போடுறேன். ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு இதை போடுறேன். ஓகேவா? ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். புரியுதா கைஸ்? ஓகேவா? இதே மாட்டோம் எல்லாத்துக்கும் இந்த இதை அப்படியே வந்து இதுக்கும் நான் போடணும், எல்லாத்துக்கும் போடணும். எரர் மெசேஜஸ் டாட் எரர் திஸ் இமெயில் ஹாஸ் ஆல்ரெடி இது அதே மட்டும் இங்கேயும் போடணும். மெசேஜஸ் ஓகே போட்டேன்னா, ஸோ இது எதுக்கு சார் போட்டீங்க அப்படின்னா இந்த மெசேஜை இந்த ரெஜிஸ்டர் பேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மெசேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்க அந்த ரெஜிஸ்டர் பேஜ் இங்க வரும். இங்க வந்து எந்த இடத்துல உனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இங்கே நீ பைத்தான் கோட் எழுதணும். இதுதான் டிசைன்ல எப்படி பைத்தான் கோட் எழுதுறதுன்னு பாருங்க. இந்த ரெஜிஸ்டர் கீழே மெசேஜ் பண்ணோம்னா எப்படி எழுதுறேன் பாருங்க கைஸ். கர்லி பிராக்கெட்ஸ் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகேவா? நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இஃப் அந்த மெசேஜஸ் போட்டு ஃபார் அந்த மெசேஜஸ் இன் இதுமே ஃபார் மெசேஜஸ் ஃபார் ஐன்னு போட்டுக்கோங்க. ஈஸி உங்களுக்கு புரிய மாட்டோம். இப்படிதான் போடணும் செட்டப். இது எடுக்குமா? ஒரே நிமிஷம். நான் இப்படி போட மாட்டேன், நான் ஃபார் போட்டு தான் பின்னாடி போடுறேன். இந்த கோட் ஆட்டோமேட்டிக்கா இப்படி வருது. சரி ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இஃப் மெசேஜஸ் அந்த மெசேஜஸா வந்துச்சுன்னா ஃபார் ஐயின் அந்த மெசேஜை எடுத்துட்டு வந்து இதுல டிஸ்பிளே பண்ணு, எரர் மெசேஜா டிஸ்பிளே பண்ணு. அதை வந்து நான் ஒரு H3 டேக்ல போட்டுக்கோம், கொஞ்சம் போல்டா வரும். புரியுதா கைஸ்? புரியுதா? இந்த இடத்துல ஐயின் நான் போட்டேன். அப்ப இந்த மெசேஜ் அதை வந்து இங்க ரீட் பண்ணி இங்க டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்க ரெஜிஸ்டர். இப்போ நான் என்ன பண்றேன், தேவா ராஜ் gmail.com 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே ஃபோன் நம்பர் அதே இமெயில் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணா எப்படி வருதா? திஸ் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓ அப்படியா? சரி, அப்ப நான் என்ன பண்றேன், தேவா என்ன பண்ணுவாரு, டக்குன்னு மாத்துவாரு, இமெயில் ஐடியே மாத்துவாரு 123@gmail.com. பாஸ்வேர்டை தெரியாதனமா அதே பாஸ்வேர்டை போடுறாரு. ஓகேவா? ஸோ சாரி, பாஸ்வேர்டுங்கிற ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண டைம் அடுத்து பாருங்க, அந்த ஃபோன் நம்பர் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். எப்படி லைவா வருதா? அட என்னடா இது, அப்ப உள்ள நான் பேரே மாத்திக்கிட்டான்ட்டு மணி அப்படின்ட்டு அவர் ஃபுல்லா மாத்துறாரு. மணி கண்டன் mani@gmail.com. ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றப்ப இப்போ அந்த எரர் மெசேஜ் போயிருச்சு, லாகின் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? சாரி, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்திருக்கும். ஓகே, இப்போ தெரியுதா கைஸ்? கீழே வந்திருக்கா டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்ட்டு?
அவ்வளவுதான். எல்ஸ் பார்ட் டிஸ்பிளே இருக்கு. அப்ப இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா மணிங்கிற டேட்டா வந்திருக்கும். எப்படி guys ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கா? எஸ்ஆர் எவ்ரிவன். எஸ் சார். எப்படி இதுதான்ப்பா ப்ராஜெக்ட். இதுக்கு தான் நீங்க படிச்சீங்க இவ்வளவு தூரம். இஃப் எல்ஸ்லாம் என்ன கான்செப்ட், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. புரியுதா? ஓகே, இதை ஒரு போட்டோ எடுங்க பாப்போம். இந்த எரர் மெசேஜ் ஒரு போட்டோ எடுங்க. இதே நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க மாத்துங்க டிசைனை. ஒரு பாக்ஸ் மாட்டம் வர மாட்டம் போடலாம், என்னனாலும் நீங்க போடலாம். இது ஒரு போட்டோ எடுங்க பாப்போம். எடுத்துறீங்களா? ஓகே, சோ இந்த கூட ஒரு போட்டோ எடுங்க பாப்போம். நல்லா ஜூமிங்ல வச்சு எடுங்க. இதையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்களா? Tell me guys. எஸ் சார். எடுத்துட்டீங்களா போட்டோ? எஸ் சார். ஓகே, சோ இந்த கோடை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து நல்லா கவனிங்க, லாஸ்ட் கான்செப்ட். ஓகே, சரி சார், இப்ப பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப ரெஜிஸ்டர் பண்றப்ப அவனுக்கு நான் வந்து ஒரு ஓடிபி நம்பரை நான் மெசேஜ் பண்ணணும். அவனோட அவன் யூசர் நேம் தெரியாது. ஏன்னா இப்ப அவன் லாகின் வரப்ப யூசர் நேம் என்னன்னு போய் போடுவேன். கரெக்ட் தானே கைஸ்? இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், லாகின் பேஜ் வந்துருச்சு. நான் பாஸ்வேர்டு, என் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். யூசர் நேம் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னா யூசர் நேமா எனக்கு இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இமெயில் ஐடியை போடவா, இல்லை என் ஃபர்ஸ்ட் நேம் போடவா, என் ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல் நேம் சேர்த்து போடவாங்கிறது தெரியாதானே? எஸ்ஆர்னோ? எஸ் சார். அப்ப நீ அவனுக்கு மெயில் அனுப்பணும். அவனோட மெயிலுக்கு வந்து ஏ ஹாய், இப்ப தேவானா, ஹாய் தேவா, திஸ் இஸ் யுவர் யூசர் நேம், ப்ளீஸ் லாகின் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு, தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் அவர் ஆர்டர் ஃபுட்டு இல்லை ஹோம் ஃபுட்டு, நவ் திஸ் இஸ் யுவர் யூசர் நேம், யூ கேன் நவ் லாகின் அண்ட் என்ஜாய் யுவர் ஆர்டர் மீல்ஸ் ஏதோ போட்டு மெசேஜ் அனுப்பணும். அப்ப எப்படி அனுப்புவீங்க? ஓகே, அப்ப என்னோட மெயில் ஐடி எங்க இருக்கு? என் கையில மெயில் ஐடி இருக்கு, எனக்கு மெயில் மட்டும் அனுப்பணும். அப்ப எப்படி அனுப்பலாம்னா, நீங்க ஜாங்கோ மெயில்ன்ட்டு ஒரு மெயில் இருக்கு. நீங்க நார்மல் மெயிலும் பயன்படுத்தலாம், ஆனா நீங்க ஜாங்கோ மெயில் தான் இதுல யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரொஃபஷனல் படி. ஓகே, டிஜாங்கோ மெயில் அப்படின்னு நீங்க போட்டாலே வரும். ஓகே, கூகுள்ல போயிட்டு இந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. டிஜாங்கோ மெயில் சென்ட் அப்படின்னு நீங்க போட்டாலே ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் அந்த கோடு வரும். ஹவு டு சென்ட் இமெயில் வித் ஜாங்கோ இருக்கு பாத்தீங்களா? ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் இருக்கும், மறந்துடாதீங்க. வேற எதையும் இது பண்ணிடாதீங்க. இதுல நீங்க ஓகே, இங்க பாருங்க, இத படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது எங்க போய் பேஸ்ட் பண்ணணும். settings.py ல போய் பேஸ்ட் பண்ணணும். இந்த கோடை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. புரியுதா கைஸ்? இத போயிட்டு settings.py ல போய் பேஸ்ட் பண்ணுங்க. கீழ லாஸ்ட்ல போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? லாஸ்ட்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல மாத்திக்கோங்க. இந்த இடத்துல என்ன மாத்தணும்? சென்டர் இமெயில் ஐடி. உன்னோட இமெயில் ஐடியை நீ போட்டுக்க. இப்போ என்னோட இமெயில் ஐடி நான் போடுறேன். இப்போ நான் போட்டேன். இந்த பாஸ்வேர்டை நீ என்ன போடுவ? உங்களுக்கு தெரியுமா எப்படி பாஸ்வேர்டு எடுக்கணும்ட்டு? எஸ்ஆர் எவ்ரிவன். எஸ் சார். அப்போ உன்னோட பாஸ்வேர்டை நீ போட்டுக்க. ஓகேவா? உன் பாஸ்வேர்டு எங்க எப்படி எடுப்ப? நீ ஜிமெயில போய் எடுப்ப. கரெக்டா? சோ இதுல போயிட்டு உன் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி எடுப்ப. கரெக்டா கைஸ்? ஓகே, சோ இதுல போயிட்டு உன் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி உங்களோட மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட்ல போயிட்டு இங்க மேல போயிட்டு ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆப் பாஸ்வேர்ட்ஸ் வந்துருச்சா? ஓகே, இதுல போயிட்டு உன்னோட பாஸ்வேர்டை நீ டைப் பண்ணிக்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஆப் நேம் கொடுத்துக்க. சும்மா ஜாங்கோ மெயில் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணிக்க. கிரியேட் பண்ணிட்டு இப்ப அந்த கோடு காட்டுதா? இதை நீ வந்து என்ன பண்ணிக்க, இது எல்லாமே சும்மா டெம்பரரிக்கு தான். இது நீங்க போட்டா கூட எடுக்காது. ஓகேவா? அவங்கவுங்க இது அதுதான் எடுக்கும். இதை நான் போட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா கைஸ்? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். நோ சார். சரி, ஓகே. அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்சைட் போங்க.
இப்போ இந்த வெப்சைட் போயிட்டேன். ஓகே, இந்த வெப்சைட் போயிட்டேன். அடுத்து கீழே அப்படியே வாங்க. அடுத்து என்ன பண்ணணும், அவனே போட்டிருக்கான் பாருங்க, எப்படி போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கானா. ஓகே, இதை பார்த்துட்டு தான் நானும் கற்றுக்கிட்டது. அவனே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. அடுத்த கோடை அவன் கோடிங்கில் போய் எங்கே போய் போடணும் அது கூட கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகேவா, சரி ஓகே, அதை விட்டுருங்க அவனோட கோடிங்க. இந்த அளவுக்குலாம் எனக்கு தேவையில்லை, ஏன் அதை போட்டு வளர்க்குறாங்க, நிறைய மாடிஃபை பண்ணி வச்சிருக்கான். சரி ஓகே, அவன் இது வருவான். ஓகே, இப்போ இந்த ட்ரை அண்ட் எக்ஸப்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. புரியுதா கைஸ்? இந்த ட்ரை அண்ட் எக்ஸப்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அட்ரஸ் சப்ஜெக்ட், ஓகே சப்ஜெக்ட் இதுலேருந்து எடுத்துக்கோங்க. வேணும்னா இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும், உங்களோட அந்த டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த கோடை போய் பேஸ்ட் பண்ணுங்க. புரியுதா? அதில் என்ன போய் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இமெயில் சென்ட் கோட் அப்படின்னு சும்மா போட்டு வச்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். Yes, sir. Yes, sir. ஓகே, ஸோ அதை போட்டுட்டு இது மாற்றிருக்காங்க கைஸ் நிறையா. முதல்ல இப்படி இருக்காது. சரி ஓகே, அதை பார்ப்போம் என்னான்ட்டு. இதுக்கு கீழே இன்னொரு ஹெட்டர் ஃபைல் ஒன்று போட்டுமே, அதை எங்கே போட்டான், இந்த ஹெட்டர் ஃபைலை தூக்கி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். தூக்கி மேலே போட்டுக்கோங்க. ஓகே, அந்த HTTP ரெஸ்பான்ஸ் தேவை கிடையாது. சரி ஓகே, பார்ப்போம். அவ்வளோதான், இந்த கோடை போட்டோமா. இப்போ அவன் எப்படி போட்டிருக்கான், இஃப் அட்ரஸ் இதெல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் தூக்கி விடுங்க. டேரெக்டாக ட்ரைல இருந்து போடுங்க. இருங்க, இஃப் அட்ரஸ் அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜ். ஓ, இது மூணுமே இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் போகணும் அப்படிங்கிற மட்டும் என் கோடு கொடுத்துருக்கான். தெரியுதா கைஸ்? எஸ்ஆர் நோ? எஸ் சார். ஓகே, இருங்க. அட்ரஸ் தேவை கிடையாது, அட்ரஸ் தேவையில்லை. சப்ஜெக்ட் வேணா வச்சுக்கலாம். சப்ஜெக்ட் வந்து நீங்க என்ன சப்ஜெக்ட் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கறதா சப்ஜெக்ட். அதை நான் இப்போ டிஃபால்ட்டாவே நான் ஆட் பண்ணிடுறேன். சப்ஜெக்ட் என்ன ஆட் பண்ணலாம், என்ன கைஸ், ஹோம் ஃபுட்டா, நம்ம பேர் என்ன? சரி, நம்ம வந்து பைத்தான் ஹோட்டல் ஆன்லைன் ஆர்டர் அப்படிங்கிற மட்டும் உனக்கு இப்போ இந்த இதில் வந்துடும். மெசேஜில் வந்து நீ என்ன மெசேஜ் கொடுப்ப சொல்லுங்க பாப்பா, டக்குன்னு சொல்லுங்க. என்ன வரணும், எஃப்ஸ்டிங்கில் போடுங்க இந்த மெசேஜை. என்ன மெசேஜ் வரணும், ஹாய். உன்னோட யூசர் நேம் எங்க இருந்து எடுப்ப, மேல இருந்து எடு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். தெரியுதா எஃப்ஸ்டிங் எதுக்கு படிச்சீங்கன்னு? டெல் மீ கைஸ். உன் பேர் வந்து ஓகே, தேங்க்ஸ் ஃபார் registering our app. ஓகே, ஒரு பேக்ஸ்லாஷ் என்ன போட்டுக்கோங்க, நியூ லைன் வரும். யுவர் யூசர் நேம் இஸ் கர்லி பிராக்கெட்ஸ்ல உன்னோட இமெயில் ஐடியா யூசர் நேமா நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஓகே, இல்ல புரியுதா? ஓகே, ஸோ இல்லைனா ஓடிபி நம்பர் கொடுக்குற மாட்டான் பண்ணலாம். ஓடிபியை போட்டு விட்டுருவோமா, ஓடிபி. ஓகேவா, யுவர் ஓடிபி இஸ்ன்னு போட்டு ஓடிபி அனுப்பிவிடுமா. ஓடிபி எப்படி அனுப்புவீங்க சொல்லுங்க பாப்பா, சொல்லி கொடுத்துறீங்கல்ல பைத்தான்ல. எக்ஸலன்ட், அவ்வளவுதான். படிச்சது எல்லாம் வருதா? இப்ப இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டு ஓடிபி நம்பர் அனுப்பிச்சுடு, ஓடிபி வச்சு லாகின் பண்ண விடு. ஓகே, இம்போர்ட் ரேண்டம், இங்கே ஓடிபி ஜென்ரேட் பண்ணி விடு. இங்கே வரப்ப மேலே வேணா ஓடிபி நம்பரும் ஜென்ரேட் பண்ணு. ஓடிபி அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு random dot rand int அதில் 4049 கொடுத்தனா ஓடிபி ஜென்ரேட் ஆகிற போகுது. இப்போ இந்த ஓடிபி நம்பரை பாஸ் பண்ணி விடு. யுவர் ஓடிபி நம்பர் இஸ் அவ்வளோதான். ஓடிபி நம்பர் எப்படி வந்துருச்சா? ஸோ அப்போ ஓடிபி நம்பர் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கோடு இது தேவையில்லை, இதை எடுத்து விட்ருவோம். ஓகே, இதில் நீ ட்ரைல தான் போட்டாகணும், அதுதான் ரூலு. ஏன்னா மெயில் சென்ட் ஆகலை, ஆகாத ஒரு மெயில் ஐடி கொடுத்தனா மெயில் சென்ட் ஆகுமா? அப்பெல்லாம் ஆகாது. அதனால இதெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. இதை பிரிண்ட்ல போடணும். பிரிண்ட்ல மெயில் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி இல்லை அப்படின்னா அது என்ன எரரோ அது இங்கே வந்துடணும்.
மெயில் நாட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். இதுமே எக்ஸப்ஷனை சியும் தேவை கிடையாது. சரி கூட பிரச்சனை இல்லை, போடுங்க ஏதோ ஒன்று. எக்ஸப்ட்னு போட்டாலே போதும். பிரிண்ட்ல மெயில் நாட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி போட்டு எஃப் ஸ்ட்ரிங்ல அந்த ஈயை வேணா போட்டுக்கோங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு சும்மா ஏதாவது போட்டு இந்த ஈயை போட்டு விடுங்க. அது என்ன வருது பார்ப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஆனால் இந்த அட்ரஸை தூக்கி விட்டுக்கோங்க மேலே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா? இதில் மெயில் சென்ட் ஆனதானா வந்து எனக்கு லாகின் பேஜ் போகணும். அப்போ இதை தூக்கி இதில் போடுங்க. மெயிலே போகாம அப்போ எப்படி அவன் லாகின் பண்ணுவான்? அப்போ ரிட்டர்ன் ரெண்டரில் ரெஜிஸ்டர் பேஜை போட்டு விடு, அவ்வளோதான். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, பிரிண்ட்ல வந்து வேணா இது இப்படி பண்ணிவிடுவோம். பிரிண்ட்ல வந்து ப்ளீஸ் சென்ட். இப்போதைக்கு இது செட் ஆகாது. ஏன் தெரியுமா? அப்போ நான் ஒரிஜினல் மெயில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான். கரெக்டா கைஸ்? ஆனால் இதை கோடை நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு நான் மாற்றுறேன். ஏன்னா அப்புறம் ஒரிஜினல் மெயில் கொடுத்தாதான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேன் ஆகி போயிடும். இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அந்த கோடு முன்னாடி இருந்த கோடு இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். எனக்கு மெயில் போனாலும் எனக்கு ஆனால் லாகின் பேஜ் ஆயிரும். இங்கே ரெஜிஸ்டர் ஆனால் போதும். சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு ஷோகேஸ்க்காக நான் காட்டுறேன். இப்போ தெரியுதா மெயில் எப்படியே கோடு போடணும்? இவ்வளோதான் கோடு, இவ்வளோதான் மெயில் கோடு. புரியுதா கைஸ்? ஓகே ஓகே சார். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பேஜை கிளிக் பண்ணுங்க. சர்வர் ஸ்டாப் ஆயிடுச்சா? திரும்ப ரீரன் பண்ணுங்க. ஓகே, ரீரன் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டா வந்து நான் டெர்மினேட் பண்ணி விடுறேன். ட்ரன்கேட் அடிச்சு விடுறேன். ட்ரன்கேட்னா தெரியுமில்ல உங்களுக்கு? உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் தான் போகும். டேட்டா மட்டும். அப்புறம் ஓடிபி நம்பர் போய் சேவ் ஆகணும்ல இங்க. கரெக்டா? அதை என்ன பண்ணுவ? அப்ப ஓடிபி நம்பரை நீ தூக்கி மேல தான் போடணும். ஓடிபி நம்பரை போய் நீ டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும். அப்ப நீங்க கூட்டத்தோட கூட்டமா போட்டு விட்டுக்க ஓடிபி நம்பர், அவ்வளவுதான். அப்ப அந்த ஓடிபி நம்பரை வந்து இங்க நீ போட்டு விடு. ஏன்னா ஆல்ரெடி ஓடிபி நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கே. ஓடிபி நம்பருங்கிற காலம்ல என்னோட ஓடிபி நம்பர் போய் சேவ் ஆகணும்னு போட்டு விட்டுற, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் இதுதான். இதெல்லாம் எங்கேயும் இந்த யூடியூப்லேயும் எங்கேயும் சொல்லி தர மாட்டான். இப்போ யூடியூப்ல போட்டால் தான் உண்டு. ஏன் எடுக்கல? வேற ஒரு போர்ட் நம்பரில் ரன் பண்ணேன்னா. ஓகே, ஸோ இப்போ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவோம். தேவா அவங்க மெயில் ஐடி அனுப்புங்க. பிரியா அவங்க மெயில் ஐடி அனுப்புங்க. விஜய் உங்க மெயில் ஐடி அனுப்புங்க. மெயில் ஐடி அனுப்புங்க டக்குன்னு. லைவா இப்போ பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் அமைச்சிருக்கா? பிரியா அமைச்சிருக்காங்களா? தேவி பிரியா. ஓகே, இப்போ தேவி பிரியா வந்து எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க கைஸ். இப்போ வந்து தேவி பிரியா வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. சாரி, இது ரெஜிஸ்டர் பண்றாங்க. தேவி பிரியா. ஓகே, அமிச்சிட்டேனா? ஃபோன் நம்பர் வந்து இப்போ நான் ஏதாவது கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6. ஓகே, 6 கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே, லாகின் பேஜ் வந்துருச்சு. இங்கே வந்து செக் பண்ணி பாருங்க. ஓ, ரெசிபியன்ட் லிஸ்ட் ஆட் பண்ணுமா? மெயில் டேட்டா சேவ் ஆயிருக்கு. ஆனால் மெயில் ஏன் மெயில் நாட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி? ரீசன் சென்ட் மெயில் மிஸ்ஸிங் 1 ரெக்வயர்டு பொசிஷன். ஓ, அந்த அட்ரஸ் அதான் ஆட் பண்ணானோ? ஆமாம்ல, ரெசிபியன் லிஸ்ட் நான் எங்கே ஆட் பண்ணேன்? அந்த மெயிலே நான் ஆட் பண்ணவே இல்லையா? அப்படிதான் மெயில் எப்படி போகும்? சுத்தம் இதை தான் ஆட் பண்ணாமல் விட்டேன் பாருங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அனுப்பணும். அந்த இடத்துல நான் அட்ரஸ்க்கு பதிலாக அதை போட்டிருக்கணும். இருங்க, திரும்ப ஃப்ரண்ட் கேட் விட்டு. ஆனால் ஏன்னா இப்போ இந்த மெயில் ஐடி ஆட் பண்ணாதானே அந்த இப்போ யார் ரிஜிஸ்டர் பண்ணுறானோ அவனோட மெயில் ஐடி வந்து இங்கே உட்காரும். கரெக்டான கைஸ்? அதை மறந்துட்டேன். இப்போ வரும் கோடு. இப்போ அதே மட்டும் தேவி பிரியா உங்களோட இது 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6. இதை ஆன்லைனில் இப்போ பார்த்துட்டு
ஏதாவது மெயில் பண்ணாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இதாயிருச்சா? ஓகே. இப்போ பாருங்க மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா? டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லிட்டு. ஓகே, பாருங்க மெயில் செக் பண்ணுங்க. பிரியா மெயில் வந்திருக்கு சார். சொல்லுங்க என்ன மெயில் வந்திருக்கு? அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு விடுங்க. ஓடிபி நம்பர் சொல்லுங்க. 1201 சார் ஓடிபி. இங்க பாருங்க கைஸ், இங்க சேவ் ஆனது 1201 தானே? எப்படி அவங்க சொல்றது 1201 கரெக்டா? எஸ் சார். அவ்வளவுதான். இப்போ ஓடிபி நம்பர் வந்துருச்சா? இப்போ அவங்களுக்கு மெயில் வந்துருச்சு. அழகா ஹாய் தேவப்பிரியா தானே வந்திருக்கும். தேவிப்பிரியா தானே வந்திருக்கு. குரூப்ல சென்ட் பண்ணுங்க அதை. புரிஞ்சா? இப்போ தெரியுதா கைஸ் உங்களுக்கு லைவா எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணோட மெயில் வருதுன்ட்டு? எஸ்ஆர் லைவ் எவ்ரிவன். விஜய் அண்ட் தேவா சொல்லுங்க. எஸ் சார். சரி. ஓகே, இப்போ அடுத்து விஜி வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அவங்களோட இதுன்னு பண்ணலாம். இப்போ விஜி சும்மா ஆறு ஏதாவது நான் போட்டு விஜி அவங்களோட ஃபோன் நம்பரு ஏதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 1 2 3 4 ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவங்களுக்கும் இப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஓகேவா? இங்க தெரிஞ்சிடும், இதுலயே காட்டி கொடுத்துரும். யாராவது வந்திருக்குமே. ஓகேவா? இங்க போய் செக் பண்ணிக்கிறேன். எனக்கும் இவங்களுக்கும் மெயில் சென்ட் ஆயிருக்கும். செக் பண்ணுங்க பார்ப்போம். விஜி உங்களுக்கு வந்திருக்கான்ட்டு. அடுத்து இப்போ தேவா. அடுத்து ஸோ தேவா ராஜ் மெயில் ஐடி தேவபிரசாத். ஓகே, ஃபோன் நம்பர் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்து 1 2 3 4 பாஸ்வேர்டாக கொடுத்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். வந்திருக்கா? மெயில் செக் பண்ணிக்கோங்க வந்திருக்கான்ட்டு. உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு. எப்படி கைஸ்? இதுதான் ஒரு லைவ் ப்ராஜெக்ட். வந்திருக்கா? செக் பண்ணுங்க எல்லாரும். சார் வந்திருக்கு சார். 7766. அவ்வளோதான். ஓகே, அழகா ஹெட்டர் ஃபைலோட உங்களுக்கு சப்ஜெக்டோட வந்திருக்கும் பாருங்க. சப்ஜெக்ட் தெரியுதுல? பைத்தான் ஹோட்டல் ஆன்லைன் ஆர்டர் அப்படின்னு போட்டு வந்திருக்கா? இப்போ தெரியுதா? ஏன் சார் என்னோட மெயில் ஐடியில் வந்திருக்கு? ஏன்னா நான் தான் சென்டர் ஐடி கொடுத்துருக்கேன். அப்போ நீ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மெயில் ஐடி நீ தனியாக கிரியேட் பண்ணிக்க. இங்கே வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக நான் என் மெயில் ஐடி கொடுத்தேன். ஓகேவா? நீ லைவாக பண்ணிக்க. ஓகேவா? புரியுதா கைஸ்? ஸோ இதை வந்து ஒரு ஃபோட்டோ வேணா எடுத்துக்கோங்க இந்த இடத்துல. இந்தாங்க, இதை ஒரு ஃபோட்டோ எடுங்க கைஸ். இது ஒரு ஃபோட்டோ எடுங்க எல்லாரும். settings.pvல போய் ஆட் பண்ணணும். ஒரு ஃபோட்டோ எடுங்க எல்லாரும். எடுத்துறீங்களா? எஸ் சார். அடுத்து இந்த வியூஸ்ல இந்த ஹெட்டர் ஃபைல்ல போய் ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஹெட்டர் ஃபைல் ஒரு ஃபோட்டோ எடுங்க. ரெஸ்பான்ஸ் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹெட்டர் ஃபைல் ஒரு ஃபோட்டோ எடுங்க. Tell me guys, எடுத்துறீங்களா? எஸ் சார், எடுத்தாச்சு. இந்தாங்க, இந்த மெயில் சென்ட் பண்ற போட ஒரு ஃபோட்டோ எடுங்க. அந்த ஓடிபி நம்பர் நீங்க மேல ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆட் பண்றதெல்லாம். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டீங்களா கைஸ்? எடுத்தாச்சு சார். ஓகே, குட். சோ இப்போ அடுத்த லாஜிக் உங்களுக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அடுத்த லாஜிக் லாகின் பண்றாதா? லாகின் கிரெடிட். என்னப்பா? லாகின் கிரெடென்ஷியல் செக் பண்றா. புரியல. லாகின் தான் சார் சொன்னேன் நான். ஓகேப்பா. சோ இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன? உனக்கு ஒரு ப்ரொஃபஷனலா நான் மெயிலும் அனுப்பிச்சிட்டேன். அதுல ஓடிபி வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல நான் டிசைனை கொஞ்சம் நான் மாத்தணும். என்னென்ன மாத்தணும்னா ஓடிபி நம்பர்னு நான் டிசைன்ல அந்த கை வைக்கணும். எங்கட லாகின்ல லாகின் இந்த இடத்துல யூசர் நேமுக்கு பதிலா நான் ஓடிபி போடணும். ஓடிபி நம்பர். அப்ப இந்த இடத்துல டிசைனை மாத்திட்டேன். அவ்வளவுதான். ஓகேவா? பட் இப்படி ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடாது. இங்க பண்ணா இது இப்படி ஆகும். கிளிக் டு லாகின். ஓடிபி நம்பர்னு வந்திருக்கா? உன்னோட ஓடிபி நம்பரையும் உன்னோட பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணனா உனக்கு லாகின் ஆயிடும். ஓகே, சோ இதை எப்படி சார் பண்றது? அதை தான் இப்போ நான் அடுத்து சொல்ல போறேன். புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிவன். எஸ் சார். இப்போ நம்ம அழகா பாருங்க, ஒரு கதைப்படி போய்கிட்டு இருக்கோம். தெரியுதுல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாக்குற, அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ற. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கீழே கொடுப்பீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ரெஜிஸ்டர் நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன். ஓடிபி வந்துருச்சு, பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த லாஜிக்கு
ஓடிபி நம்பரு மெயிலை பார்த்துட்டு டைப் பண்ணி பாஸ்வேர்டை கொடுத்து இது பண்ணுவேன். சரிங்களா? சரி, இதுக்கு எப்படி சார் கோட் எழுதுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இதுலேயே நிறைய இருக்கு. இப்போதைக்கு இந்த ஒரு கான்செப்டை மட்டும் சொல்லி இப்போ முடிச்சு விட்டுறேன். ஓகே, ஏன்னா எப்படி சார் மெயில் கோட் எழுதுறது அப்படின்னா டெஃப். ஓகே, நல்லா கவனிங்க. டெஃப் யூசர் லாகின். ஓகேவா? ஒரே நிமிஷம். Okay guys, so now is audible. கேக்குதா guys? கேட்குது சார். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லாகின் பேஜ். லாகின் பேஜ் எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆனால் இதில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு சும்மா ஷார்ட்டாக சொல்லித்தரேன். யூசர் லாகின் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ரெக்வஸ்ட் யூசர் லாகின் ஃபார்ம் சப்மிஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் ரெக்வஸ்ட் எஸ் யூஷுவல். இப்போதைக்கு நான் பாஸ் மட்டும் போட்டு வைக்கிறேன். பாஸ். ஓகே, இப்போ எப்போ நீ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் என்ன பண்ணணும்? யூஆர்எல்ல போய் கால் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஓகே கால் பண்ணிட்டேனா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இந்த யூசர் லாகின் ஃபார்மை இங்க எடுத்துட்டு வரணும். எங்க லாகின் பேஜ்ல இந்த ஃபார்ம்ல எடுத்துட்டு வரணும். ஃபார்ம் ஆக்ஷன் ஃபார்வர்ட் / பேஸ்ட் பண்ணிட்டு மெத்தட் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர்ல போஸ்ட் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன். தெரியுங்களா இதெல்லாம்? டெல் மீ गाइस. எஸ் சார். சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் டைப் வந்து பட்டனா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதே மாட்டோம் பாராமீட்டர் நேம் கரெக்டா கொடுக்கணும். பாராமீட்டர் நேம் என்ன போட்டிருக்கீங்க போய் செக் பண்ணுங்க. மாடல்ஸ்ல ஓடிபிக்கு என்ன போட்டீங்க? ஓடிபி நம்பர் தான் போட்டிருக்கீங்களா? சரி. பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு தான் போட்டிருக்கீங்களா? அதை தான் கொடுக்கணும். மாற்றி எதுவும் கொடுத்துடாதீங்க, எடுக்காது. நேம் எது என்னது? பாஸ்வேர்டு. அவ்வளோதான். புரிஞ்சா? அப்போ நீ டைப் பண்ணுற பாஸ்வேர்டு சாரி ஓடிபியும் பாஸ்வேர்டும் இந்த சப்மிட் போய் இந்த ஃபார்முக்கு அனுப்பிச்சு விடும். இங்கேருந்து யூஆர்எலுக்கு வரும். இந்த யூஆர்எல் இருந்து வியூஸுக்கு வந்து உள்ள வரும். இப்போ உள்ள வரப்ப நான் லாஜிக் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்? இஃப் எந்த டேபிளில் போய் செக் பண்ணுவேன்? கஸ்டமர் ரெஜிஸ்டர் டேபிள் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர்ல போய் செக் பண்ணுவேன். என்ன செக் பண்ணுவேன்? அங்க இருக்கிற ஓடிபி நம்பரும் ஓடிபி நம்பர் ஈக்குவல் டு நீ யூசர் டைப் பண்றதே டைரக்டா இங்க நீங்க கோட் எழுதலாம். ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட் ஓடிபி நம்பர், அதுவும் கமா பாஸ்வேர்டு அங்க இருக்கிற காலம்ல இருக்க பாஸ்வேர்டையும் இப்போ யூசர் டைப் பண்ற பாஸ்வேர்டு நீ டைரக்டாவே இங்க எழுதலாம். இப்படி ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட் பாஸ்வேர்டு ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. உள்ள போயிட்டு என்ன சொல்லணும்? லாகின் சக்சஸ். பிரிண்ட்ல லாகின் சக்சஸ். சக்சஸ் ஆனா எந்த பேஜ் போனோம் சொல்லுங்க गाइस? ரிட்டர்ன் ரெண்டர்ல ரெக்வெஸ்ட் டேஷ்போர்ட் பேஜை கால் பண்ணு. டேஷ்போர்ட் டாட் கஸ்டிஎம்எல் மேல எழுதிருப்பல. டேஷ்போர்ட் டாட் கஸ்டிஎம்எலுக்கு ஃபங்க்ஷன் எழுதிருப்பீங்கல்ல? எழுதிருக்கீங்கன்னா எஸ் ஆர் நோ? அதுக்கு எழுதுனா மட்டும்தான் இங்க நீங்க போடணும். ஓகேவா? இல்ல அவன் தப்பா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டானா பிரிண்ட்ல லாகின் ஃபெயில்டு போட்டுட்டு மெசேஜஸ் டாட் ஷோ மெசேஜ் டாட் எரர் ரெக்வெஸ்ட் இன்வாலிட் ஓடிபி ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு மெசேஜை போட்டு விட்டு எக்ஸ்ட்ரா டாக்ஸ்ல ஃபெயில்டு அப்படின்னு நான் போட்டு விட்டு திருப்ப ரிட்டர்ன் ரெண்டர்ல சேம் லாகின் பேஜ் வர மாட்டேன் நான் போட்டு விட்டு போயிடுவேன். இவ்வளவுதான் லாஜிக். அவ்வளவுதான். புரியுதா? திருப்ப லாகின் பேஜ் வந்து நிக்கிற மாட்டேன் போட்டு விட்டு போயிடுவேன். புரியுதா கைஸ்? லாஜிக் புரியுதா? எப்படி லாஜிக் எழுதிருக்கேன்? இஃப் அந்த கஸ்டமர் ரெஜிஸ்டர் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சார்னா ஒவ்வொரு டேட்டாவும் ஆப்ஜெக்டா தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஒரு ஃபுல்லா ஆப்ஜெக்ட். ஃபில்டருங்கிறது ஃபில்டர் பண்ணும். இந்த ஓடிபி நம்பர் இருக்கானா, இந்த பாஸ்வேர்டுக்கு தேவை இருக்கு, ரெண்டு பேரும் கரெக்டா எங்க இருக்கா ஃபில்டர் பண்ணும். அது இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ லாகின் ஆயிரும். உள்ள போய் டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்துடும். இல்ல அப்படின்னா ஃபெயில்ட் ஆயிட்டு எரர் மெசேஜ் ஷோ ஆகும். எங்க ஷோ ஆகும்? லாகின் பேஜ்ல ஷோ ஆகும். அதை நீங்க போட்டு விட்டுரு. அவ்வளவுதான். நீ இந்த ரெஜிஸ்டர் பேஜுக்கு போட்டிருப்பேல, இதையே தூக்கி போட்டு விடு. அவ்வளவுதான். அங்க இதை மட்டும் நீ மாத்திக்க. எதை மாத்தணும்? இந்த இடத்துல இஃப் மெசேஜஸ் ஃபார் ஐ இன் மெசேஜஸ் எக்ஸ்ட்ரா டேக் நேமே போடலையோ? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போட்டு விட்டுருங்க.
எக்ஸ்ட்ரா டெக் நேம் பார்ப்பாங்க வேஸ்ட் போல. புரியுதா கைஸ்? இவ்வளவுதான் லாஜிக். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? சரி, Yes, sir. இப்போ பாருங்க லைவா நான் ரன் பண்றேன். இப்போ யாரோட ஓடிபி நம்பர்? இப்போ தேவா வந்து லாகின் பண்றாரு. இப்போ தேவாவோட ஓடிபி நம்பர் இப்போ நான் எடுக்கிறேன் இங்க இருந்து. தேவாவோட ஓடிபி நம்பர் என்ன? 7766. பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். 7766 தேவாவோட இது ஓடிபி நம்பர் 7766. பாஸ்வேர்டு வந்து போட்டேன், செக் பண்ணிக்கோங்க. இதான் சாரி, ஓ பாஸ்வேர்டா, நான் ஃபோன் நம்பர் காப்பி பண்ணிட்டேன் பாருங்க. 1234 பாஸ்வேர்டு. 1234 லாகினை கிளிக் பண்ணா எப்படி லாகின் ஆயிடுச்சா? எப்படி கைஸ்? ஏன்னா நான் கரெக்ட் லாகின் சக்சஸ், ஏன்னா நான் கரெக்டா போட்டேன். ஓகே, இப்போ அடுத்து வேற யாரு? பஸ் இது யாரு? பிரியாவா? 1201. 1201 இப்போ அவங்க லாகின் பண்றாங்க. இதை நீங்க லாக் அவுட் பண்ண வைக்கணும். அதை நம்ம வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ திரும்ப அதை லாக் அவுட் வரணும் வைக்கணும். லாக் அவுட் வச்சா திரும்ப இந்த ஹோம் பேஜ் வர மாட்டோமா, இல்லை லாகின் பேஜ் வர மாட்டோமா, நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, திரும்ப நான் வந்து லாகின் பண்றேன். 1201. 1201 பாஸ்வேர்டு என்னது? 1ல இருந்து 6 வரைக்குமா? ஆனா நான் 1 2 3 4 மட்டும் கொடுக்குறேன். அப்ப எரர் மெசேஜ் வருதா? இன்வாலிட் ஓடிபி ஆர் பாஸ்வேர்டு எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். இப்போ இப்படி கரெக்டா எடுக்குது பாருங்க கோடு, பிசரே தட்டாது. விஜி வராங்க. விஜியோ 4597. ஓகே, 4597 1234 பாஸ்வேர்ட். லாகின் பண்றாங்க. லாகின் ஆயிடுச்சு. கரெக்டா போட்டா லாகின் ஆகுது. ஓகே, நீங்க லாக் அவுட் வச்சுக்கோங்க. அந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணா லாகின் பேஜ் வர மாட்டோமோ, இல்ல டேஷ்போர்டு இது ஹோம் பேஜ் வர மாட்டோமோ நீங்க மாத்திக்கோங்க. ஓகே, புரியுதா கைஸ்? எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இதே மாத்திக்கோங்கப்பா. நீங்க இதுல ஆர்டர் நம்ம கிளிக் பண்ணா ரெஜிஸ்டர் பேஜோ இல்ல லாகின் பேஜ் வர மாட்டா, நீங்க மாத்திக்கோங்க. இல்ல லாகின் பேஜ் தான் வரணும் ஆக்சுவலா. ஓகே, லாகின் மாத்திக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அவன் ரெஜிஸ்டர் பண்ணுவான், அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணுவான். ஓடிபி அவனுக்கு மெயிலுக்கு வரும். ஓகே, மெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு லாகின் பண்ண லாகின் பேஜ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இது வரைக்கும் நீங்க நாளைக்கு பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சு. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எங்களுக்கு அப்படின்னா நாளைக்கு சொல்லுங்க, நாளைக்கு கிளாஸை கேன்சல் பண்றேன். ஓகே, வெட்னஸ்டே கனெக்ட் பண்ணலாம். ஓகே, வெட்னஸ்டேவோட உங்களுக்கு கிளாஸை நான் முடிச்சிருவேன். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? ஏன்னா இதுக்கப்புறம் நான் 2 hours நான் கிளாஸ் வைப்பேன். அந்த வெட்னஸ்டே வந்து வச்சேன்னா இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு ஏபி சொல்லி தருவேன். ஜாங்கோ ஏபி ரெஸ்ட்ஃபுல் ஃப்ரேம்வொர்க் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு ரீகால் விடுவேன், ஒரு செஷன், ஒரு கிளாஸ். அது நான் வந்து சாட்டர்டே சண்டேல ஏதாவது ஒரு இது வைப்பேன். புரியுதா? இல்லைன்னா வெளியே அதை ஏற்பட அந்த வீக்கில் வைப்பேன். அதுல ஒரு உங்களை படிக்க வைப்பேன். நான் படிக்க வச்சுட்டு ரீகால் விடுவேன். அந்த ரீகால் விட்டுட்டு எப்படி இன்டர்வியூ இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணு, ரெஸ்யூம் எப்படி மாடிஃபை பண்ணணும் அந்த கிளாஸோட ஃபுல்லா சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாக் இன்டர்வியூ வைப்பேன். அந்த மாக் இன்டர்வியூ வந்து 1 வாரம் கழிச்சு வைப்பேன். அதுக்குள்ள நீங்க வந்து சர்டிபிகேட்லாம் ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஓகே, அந்த மாக் இன்டர்வியூ பண்ணி முடிச்சு மாக் இன்டர்வியூ அப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். அதுக்கு நான் டைம் தருவேன். ஓகேவா? அதை நீங்க பண்ணி அந்த மாக் இன்டர்வியூல காட்டுற மாட்டா இருக்கும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்ப நெக்ஸ்ட் எனக்கு இன்னும் 2 கிளாஸ் தான் தேவைப்படுது. மோஸ்ட்லி நாளைக்கு நான் வைப்பேன், கண்டிப்பா கிளாஸ் வைப்பேன். அதுக்குள்ள எனக்கு நீங்க முடிச்சிருங்க. ஓகேவா? எனக்கு இது வரைக்கும் எனக்கு பண்ணி எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. பண்ணலாமா கைஸ்? டெல் மீ கைஸ். எனக்கு அப்படியே ரன் பண்ணி பாருங்க சார், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், மெயில் வந்துருச்சு பாருங்க, லாகின் பண்ணிட்டேன்ட்டு எனக்கு பண்ணி நீங்க அனுப்புங்க. அப்பதான் நாளைக்கு நான் கிளாஸ் வைப்பேன். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். ஓகே, சோ அதை பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் டேஷ்போர்டுக்குள்ள எப்படி பண்றது, ஆர்டர் பண்றது எப்படி, அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அது ஒரு கிளாஸ் எனக்கு போதும். ஓகே, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், அது கொஞ்சம் ஒரு ரீகால் அதெல்லாம் பண்ணணும். நிறைய ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ரீகால் பண்ணணும், என்னென்ன படிச்சோமோ அதுக்கு நீங்க என்னென்ன ப்ரிப்பேர் ஆகணும் எல்லாம் ரீகால் விட்டேன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஓவர். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே கைஸ், குட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாக் இன்டர்வியூக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, அது நான் சொல்றேன் உங்களுக்கு எப்போ, ஒரு வீக் டைம் தரேன். 1 வீக் டைம் கொடுத்துட்டு அதை ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சொல்லுவேன் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவேன் எல்லாமே நான் சொல்றேன். தனித்தனி இண்டிவிஜுவலாக தான் கொடுப்பேன் தனித்தனியா. அதை பண்ணிட்டு எனக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணி மாக் இன்டர்வியூ பண்றப்ப உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அதை எங்கிட்ட ரிவ்யூ பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள எல்லாமே ஃபினிஷ் ஆயிடும். புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, வேற எதுவும் கேட்கணுமா? வேற எதுவும் கேட்கணுமா கைஸ்? ஓகே, குட். ஸோ அழகா ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். நாளைக்கு இதே டைத்துக்கு கனெக்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு இது எனக்கு பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு கிளாஸ் வரதுக்குள்ள எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யா கைஸ், ஒரே நிமிஷம். ஹலோ
சார். இதை போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த கோடை லாகின் கூட போட்டோ எடுத்துக்கோங்க. லாகின் கூட போட்டோ எடுத்துக்கோங்க. அதை யூஆர்எல் கனெக்ட் பண்ணிக்கோங்கப்பா, மறந்துடாதீங்க. எடுத்துறீங்களா? சார். சார் எஸ் சார். யூஆர்எல்ஸ் பார்த்துக்கோங்கப்பா, அதையும் வேணா போட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் மறந்துட்டு இருக்காங்க, எப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் யூஆர்எல் கிரியேட் பண்ணணும். எடுத்துட்டீங்களா? ஏன்னா இது அனுப்புறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. அப்புறம் திருப்பி நீங்க அப்படியே சோம்பேறித்தனப்பட்டுட்டு உள்ள இது பண்ணுவீங்க. அதுதான் உங்களை நான் டைப் பண்ண வைக்கிறேன், புரியுதா? இது பண்ணணும், அதுக்காக தான். இதை லாகின் பேஜ் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இதை எங்க மாத்தணும், எப்படி மாத்தணும்ட்டு இந்த கூட போட்டோ எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டைப் பண்றப்பதான் தெரியும் எங்கெங்க எது கனெக்ட் ஆகுது, ஒரு ரியல் டைம்ல எப்படி. ஏன்னா இந்த அளவுக்குலாம் ஸ்கிராச்ல இருந்தா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாட்டீங்க. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, அதை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இருந்தே கூட நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க தனியா பண்ணி பாருங்க கைஸ். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் ஏதாவது நீங்களா சைட்ல இருந்து ஆரம்பிங்க இப்ப இருந்தே, புரியுதா? ஓகே கைஸ், குட். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, லவ் யூ. லெட்ஸ் see tomorrow same time. Thank you guys, thank you, love you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.